அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கடைசி வீடியோல உடலமைப்பை பத்தியும் அதோட செயல்பாட்டை பத்தியும் தான் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோலையும் அதோட தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல. முதல்ல நம்ம பார்க்க போறது சமநிலை அமைப்பு. நம்ம மூளை நம்மளோட உடம்பு சமநிலையில வச்சுக்கிட்டாதான் நம்மளால விழாம கூட நடக்க முடியும். மூளை நம்மளோட உடலோட நிலைய கண்கள்கிட்ட இருந்தும் தசை, தோல், மூட்டு போன்ற மற்ற உறுப்புகள்கிட்ட இருந்தும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த நிலையிலையும் சமநிலைப்படுத்த முயற்சி செய்யுது. நம்மளோட காதுகள்ல கேட்பதை தவிர உடலை சமநிலைப்படுத்தவும் உதவுது. உட்புற காதுகள்ல அரைவட்ட குழாய்கள் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு வகையான திரவமும் உணர்வியும் நம்ம தலை எந்த கோணத்துல எப்படி இருக்குன்னு நம்மளோட மூளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம மூளையும் அதுக்கேத்தவாறு நம்மளோட உடலை சமநிலைப்படுத்தி வச்சுக்குது. உட்புற செவி இருக்கிற உட்புற குழாய் அமைப்பை செவி மூன்றில் அமைப்பு, அதாவது வெஸ்டிபுலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை நாமளே வேகமா சுத்திக்கிட்டு நின்னா பூமியை சுத்துற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இதை நாம சின்ன வயசுல ஒரு விளையாட்டை கூட செஞ்சிருப்போம். அதுக்கு காரணம் இந்த அமைப்புல இருக்கிற திரவம் சில வினாடிக்கு அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த உணர்வு ஏற்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது டிஎன்ஏ. டிஎன்ஏவை முதல்ல ஃபெட்ரிக் மிஸ்யேசர் அப்படிங்கிறவரால 1869ஆம் ஆண்டு பிரிச்செடுக்கப்பட்டது. நம்மளை பத்தின எல்லா விவரமும் நம்மளோட டிஎன்ஏவில் இருக்கும். இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு டிஎன்ஏவில் இருக்கிற டேட்டாஸை ஒரு கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணணும்னு நினைச்சா 700 டெராபைட் அளவுள்ள ஹார்ட் டிஸ்க் கொண்ட ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படுமா. அப்படி இல்லைன்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான பேப்பர்ஸ் தேவைப்படுமா. நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா டிஎன்ஏவையும் ஒன்று சேர்த்தா அதை வச்சு பூமியையும் நிலாவையும் 6000 முறை சுத்தி வரலாமா. கைரேகை மாதிரியே டிஎன்ஏவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடக்கூடியது. இருந்தாலும் எல்லாருக்கும் 99% ஒத்துப்போகுதான். இரட்டை குழந்தைகளுக்கு மட்டும் 100% டிஎன்ஏ ஒத்துப்போகுது. மனுஷங்களோட டிஎன்ஏ மனித குரங்கோட டிஎன்ஏவோட 98%, ஈக்களோட டிஎன்ஏவோட 78%, எலிகளோட டிஎன்ஏவோட 92%, அதே போல மீன்களோட டிஎன்ஏவோட 51% ஒத்துப்போகுது. அவ்வளவு ஏங்க, வாழைப்பழத்தோட கூட நம்ம டிஎன்ஏ 50% ஒத்துப்போகுதான். மூணாவதா நம்ம பார்க்க போறது இனப்பெருக்க மண்டலம். மனித உடல்ல சின்ன செல்னா ஸ்பெர்ம் செல் அப்படின்னு அழைக்கப்படுற விந்து செல் தான். இது ஆண்கள்கிட்ட இருக்கிற இனப்பெருக்க செல். மனித உடல்ல மிகப்பெரிய செல் அப்படின்னா முட்டை செல் தான். இது பெண்கள்கிட்ட இருக்கிற இனப்பெருக்க செல். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா முட்டையோட எடை 17,500 விந்துகளுக்கு நிகராகுமா. ஆண்களால அவங்க வாழ்நாள்ல கோடிக்கணக்கான விந்து செல்களை உற்பத்தி செய்ய முடியுமா. ஆனா பெண்களால குறிப்பிட்ட அளவு முழுமையான வளர்ச்சி பெறாத முட்டையை தான் பிறப்பிக்க முடியுமா. அதாவது ஒவ்வொரு பெண்ணும் சுமார் 1-2 மில்லியன் வளர்ச்சி பெறாத முட்டையை தான் பிறப்பிக்கிறாங்க. ஆனா பெண்கள் பூப்படைகிறப்ப 3-4 லட்சம் முட்டைகள் வரதான் இருக்குமா. ஆனா பெண்களோட வாழ்நாள்ல அதிகபட்சம் 400 முட்டைகள் மட்டும்தான் நல்லா இருக்கும். அதாவது 1000ல் 1 கருத்தரிக்க தயாராகுது. பெண்கள்கிட்ட இருக்கிற முட்டையில ஒரு பெரிய எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். ஆனா ஆண்களோட விந்துகள்ல தான் 50% எக்ஸ் குரோமோசோம், 50% ஒய் குரோமோசோம்னு 2 குரோமோசோம்களும் இருக்கு. விந்துல இருக்கிற ஒய் குரோமோசோம் முட்டையோட சேர்ந்தா ஆண் குழந்தையும், விந்துல இருக்கிற எக்ஸ் குரோமோசோம் முட்டையோட இணைஞ்சா பெண் குழந்தையும் பிறக்கும். ஆண்களோட இனப்பெருக்க விந்து செல் தான் ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை அப்படிங்கிறத முடிவு செய்யுது. நம்மளோட வாழ்க்கையில 3ல் 1 பங்கை தூக்கத்துக்காக செலவு செய்யறோம். ஒரு மனிதன் 18 மணி நேரத்துக்கு மேல முழிச்சிருந்தா அது குடிபோதைக்கு சமம். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதும் ஒரு நாள் தூங்காம வண்டி ஓட்டுறதும் ஒண்ணுதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கம் தான் முக்கியமானது. இதுல ஆண்களை விட பெண்களுக்கு 1 மணி நேரம் அதிக தூக்கம் தேவைப்படுது. நாம தூக்கத்துல 8 மில்லிமீட்டர் அளவு வளர்ந்து காலையில திரும்ப சுருங்கிடுறோமா. எல்லா மனுஷங்க கிட்டையும் சர்க்காடியன் அப்படிங்கிற உள்ளீட்டு உடற்கடிகாரம் இருக்கு. இது மூளையோட ஹைப்போதலாமஸ் பகுதியில காணப்படுது. ஊசி முனை அளவே இருக்கிற இதுல மிக கம்மியான அளவே நியூரான்ஸ்கள் காணப்படுது. ஆனா இதுதான் நம்ம வாழ்க்கையில 3ல் 1 பங்கை கொண்டு இருக்கு. மெலோட்டினின் அப்படிங்கிற தூக்கம் வர வைக்கிற ஹார்மோனை இந்த கடிகாரம் தான் கட்டுப்படுத்துது. நாம பகல்ல முழிச்சிருக்கிறதுக்கும் நைட்ல தூங்குறதுக்கும் இந்த சர்க்காடியன் கடிகாரம் தான் காரணம். பாலூட்டிகள்ல மனுஷனால மட்டும்தான் நேர அட்டவணைப்படி தூங்க முடியும். உங்க மூளை நீங்க தூங்குறப்ப அதுவும் தூங்குதுன்னு நினைச்சீங்கன்னா அது தவறான கருத்து. மனித மூளை தூங்குறப்பதான் அதிக வேலையை செய்யுது. இரத்த அழுத்தத்தை சீராக்குது, சிறுநீரகத்தை சரிவர இயக்குது, செல்களை சரி செய்யறதுன்னு பல வேலைகளை மூளை தூங்குற நேரத்துல தான் செய்யுது. நம்மளோட தூக்கம் பல கட்டங்களை கொண்டிருக்கு. கட்டம் 1ல தான் நம்ம தூக்கம் தொடங்குது. தூக்கத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் நடுநிலையான கட்டம் இது. தசைகளோட செயல்பாடு மெதுவா குறையும். 5லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ள தூக்கத்தோட 2வது கட்டத்துக்கு போயிடுறோம். கட்டம் 2ல தான் நிலையான தூக்கம் ஏற்படுது. இதய துடிப்பும் சுவாச விகிதமும் குறைஞ்சி மூளை குறைந்த சிக்கலான பணியை செய்யுது. சுமார் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் 3ஆம் கட்டத்துக்கு செல்றோம். ஆழ்ந்த தூக்கம் கட்டம் 3ல தான் தொடங்குது. மூளை மெதுவா டெல்டா அலைகளை உருவாக்க தொடங்குது. அதுக்கப்புறம் உடல் சீரமைப்பு நடக்குது.
கட்டம் 4ல தான் நாம ஆழ்ந்த உறக்கத்துல இருப்போம். இரத்த ஓட்டம் தசைகளுக்கு இந்த கட்டத்துல தான் இயக்கப்படுது. உடல் ஆற்றலும் புதுப்பிக்கப்படுது. மூளை டெல்டா அலைகளை அதிகமா உருவாக்க தொடங்குது. ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்டேஜ் தான் கடைசி கட்டம். இதய துடிப்பும் உடல் சூடும் அதிகரிக்குது. மூளை அலைகள் இந்த பகுதிகளில் வேகமா காணப்படுது. நாம கனவு காண தொடங்குறோம். முதல் கட்டத்துல தொடங்கி 5வது கட்டத்துல முடிக்க 90 முதல் 110 நிமிடங்கள் வரை ஆகுது. 5 கட்டம் இருந்தாலும் நமக்கு தூக்கம் அடுத்தடுத்த தொடர்ச்சியான கட்டத்துல நடக்கிறது இல்ல. அதாவது கட்டம் 1ல ஆரம்பிச்சு கட்டம் 4 வரைக்கும் தொடர்ச்சியா முடிஞ்சு திரும்ப 5வது கட்டம் போறதுக்கு பதிலா கட்டம் 3 கட்டம் 2ன்னு இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும். கட்டம் 5 நடந்த அப்புறம் ஒரு தூக்கம் சுழற்சி முடிவடையுது. ஒரு நல்ல தூக்கத்துல 4ல இருந்து 5 முறை வரைக்கும் தூக்க சுழற்சி நடைபெறுது. லாஸ்டா நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கனவு. நாம எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்துல தான் கனவு காண்றோம். ஆனா நம்மளால எல்லா கனவையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனாலதான் நமக்கு கனவு வராதது போல தெரியுது. ஒவ்வொரு மனுஷனும் அவனோட வாழ்நாள்ல 6 வருஷத்தை கனவு காண்றதுல செலவிடுறானா. நவீன அறிவியல்ல இருந்தாலும் கனவு இன்னும் மூளையோட மர்மமாவே இருக்குது. கனவு தினமும் 15 நிமிடங்களுக்கு மட்டும்தான் வருமா. விலங்குகளுக்கு கூட கனவு காணும் திறன் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நாம நம்மளோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு கனவு ஒரு முக்கிய இடமா இருக்குது. நாம முழிச்சிட்டு இருக்கிறப்ப ஏதாவது ஒரு வேலையில அதிக நேரத்தை செலவிட்டா மூளை அந்த வேலையை பதிவு செஞ்சுக்குது. நாம தூக்கத்துல கனவு காண்றப்ப பதிவு செஞ்ச வேலையை மன ரீதியா சரிவர கத்துக்க முயற்சி செய்யுது. இதனால ரொம்ப சீக்கிரமா நாம கத்துக்க நினைக்கிற பயிற்சியை எந்த நேரத்திலையும் துல்லியமா செய்யற அளவுக்கு கத்துக்கிறோம். நம்மளால புதிய மனுஷங்களை கனவுல பார்க்க முடியாது. நாம பார்க்குற அந்நியர்கள் சின்ன வயசுலயோ அல்லது பல வருஷத்துக்கு முன்னாடியோ பார்த்து மறந்து போன மனிதர்கள் தான். மனித இனம் தொடங்கினதுல இருந்து மனுஷங்க பயத்தோட தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒரு பருவ வயசுல இருந்து அதிகமான பயத்தை உணர தொடங்குறான். நமக்கு பயம் ஏறுறப்ப மூளை ரொம்ப வேகமா சிறுநீரகத்தோட மேலே இருக்கிற நாளமில்லா சுரப்பிக்கு உத்தரவிட்டு அதிரெனலின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்க செய்யுது. இந்த ஹார்மோன் சுரந்ததுக்கு அப்புறம் செவித்திறன் துல்லியமாயிடும். கண்விழி பெருசாகி நம்ம பார்க்குற காட்சி மிக தெளிவாகுது. தசைகள்லாம் இறுக்கமடையுது. தசைகளுக்கு தேவையான சக்தி கல்லீரல் சர்க்கரை உற்பத்தி செஞ்சு இரத்த ஓட்டத்தோட அதை இணைச்சு தசைகளுக்கு தருது. தசைகள் அதிகமான ரத்தத்தை பெற இதயம் வேகமா துடிக்குது. நம்மளோட சுவாச விகிதம் அதிகமாகி அதனால அதிகமான சர்க்கரை நிறைஞ்ச ஆக்சிஜன் சர்க்கரை நிறைஞ்ச இரத்தத்துல இணைஞ்சு தசைகளுக்கு கிடைக்குது. இதுல இருந்து நம்மளோட உடம்பு அசாதாரண மனிதன் போன்ற பலம் கிடைக்குது. இந்த பயத்தை வச்சுதான் நாம சண்டை போடுறதுக்கோ அல்லது ஓடுறதுக்கோ முயற்சி செய்யறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.